பெரியப்பா, ராணி கையில அந்த ஆதாரம் இருந்தோம், அத அவளால பார்க்க முடியாம போயிடுச்சே. இல்ல ஜான்சி, ராணி இப்ப இருக்கிற நிலைமையில அதை பார்த்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். அவளுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுதான். பெரியப்பா, ராணி இப்ப இருக்கிற வேகத்துக்கு அவ கண்டிப்பா எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவா. அது வந்து பெரியப்பா, ராணி வரா, நம்ம எதுவும் காட்டிக்க வேணாம். என்ன ராணி, திடீர்னு இங்க வந்திருக்க? நான் உங்க 2 பேராண்டையும் ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையை நீங்க மறைக்காம நான்டா சொல்லணும். சொல்லு ராணி, என்ன கேட்கணும்? பொம்மி அக்காவை கொன்னவங்களுக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு தோணுச்சு. அது யாரு என்னன்னு கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்ல இருக்கிற ஒரு ஆள் மேல எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்குது. பொம்மி அக்கா கொலையில கண்டிப்பா அந்த ஆள் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ராணி, யாருமா அது? என்னோட சந்தேகமே மனோ மேலதான் மாமா. இப்போ உங்களாண்ட சொன்ன மாதிரியே நான் ரகுவரன் சித்தப்பா வாண்டியும் சொன்னேன். நான் சொன்னதும் அடுத்த நிமிஷமே அவரோட முகம் மாறிச்சு. அது மட்டுமா, நான் கேட்ட விஷயத்த அவரு தமன்னா மனோவாண்ட சொன்னாரு. அதுக்கப்பால அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்த சாவித்ரி அம்மாவாண்ட சொல்றதுக்காக போயிருக்கிறாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு ஒளிஞ்சிருந்து கேட்டேன். ஆனா அவங்க பேசினது எதுவுமே என் காதுல உழல. அதான் இன்னத்துக்கோசரம் அத மத்தவங்களாண்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் இங்க வந்தேன். உங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, பொம்மி அக்காவோட கொலையில வெறும் மனோ மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறானா, இல்ல அந்த சாவித்ரி அம்மா, தமன்னா, ரகுவரன் சித்தப்பா இப்படி அவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்களா? ராணிக்கு வேற டெலிவரி டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல பொம்மையை கொன்னது அவங்க 4 பேர்னு தெரிஞ்சா அவளால அது தாங்கிக்க முடியாது.